வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மலரே மௌனமா கதையின் 4வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். கீர்த்தனா, உன் பாட்டை கேட்பதற்காகத்தான் இன்னைக்கு மாலதி முக்கியமாக இங்கு வந்திருக்கிறாள். ஒரு பாட்டு பாடுமா என்றார் சுந்தரராஜன். என்ன பாடணும் அங்கிள் என்ற கீர்த்தனாவிடம், உனக்கு பிடிக்குமானால் பூர்வி கல்யாணி பாடி மீனாட்சி மே முதம் தேகி பாடுகிறாயா என்றார். பாடுகிறேன் அங்கிள் என்றவள் சுருதி பாக்ஸை எடுத்து வந்தாள். சோஃபாவின் ஓரத்தில் உட்கார்ந்து பால் பாயசம் சாப்பிட்டு கொண்டிருந்த ஆனந்தின் கையை தடுக்கி விட்டு விட்டாள். அவனுடைய நேர்த்தியான லைட் பிங்க் கலர் ஷர்ட்டில் சிந்திவிட்டது. சாரி சாரி என்று தவித்து போய்விட்டாள் கீர்த்தனா. அப்பா வாஷ் பேசினுக்கு கூட்டி கொண்டு போய் அலம்ப ஹெல்ப் செய்யமா என்று சொல்ல, வாங்க ப்ளீஸ் என்று தன் அறையில் உள்ள வாஷ் பேசினுக்கு அழைத்து சென்றாள். ஆமாம், பெண் பார்க்கும் நிகழ்ச்சியில் பால் பாயசம் கொட்டிவிட்டால் என்ன ஆகுமாம் என்று குறும்பு கொப்புளிக்க கேட்டான் ஆனந்த். கீர்த்தனாவுக்கு நிற்கவே முடியவில்லை. கதவை பிடித்து கொண்டாள். ஏய், என்னாச்சு? நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன் என்றான் ஆனந்த். இதுதான் உன் ரூமா? நீட்டாக வைத்து கொண்டிருக்கிறாயே என்று கேட்டு அவளை சாதா நிலைக்கு கொண்டு வர முயற்சித்தான் ஆனந்த். முகம் சிவக்க டவல் எடுத்து கொடுத்துவிட்டு ஹாலில் வந்து உட்கார்ந்தாள். யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை அவளால். தன் கவனத்தை ஒருமுகப்படுத்தி கொண்டு பாட ஆரம்பித்தாள். 7-8 நிமிடங்கள் போல் ராகம் பாடிவிட்டு மீனாட்சி மே முதம் தேகியை மிக அழகாக பாடினாள். மீனலோசனி பாசமோசனியில் நிரவல் பாடிக்கொண்டிருந்தாள். டைட் அரை பேண்ட்டும் டீ ஷர்ட்டுமாக கையில் டென்னிஸ் மட்டையுடன் உள்ளே வந்த வந்தனா இவர்களை எல்லாம் பார்த்துவிட்டு ஹாய் எவரிபடி என்றாள். அம்மாவிடம் நான் மேலே போகிறேன், இன்டர்நெட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவார்கள் என்று சொன்னாள். பூமாவிடம் அத்தை நான் சாப்பிட்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு தட தடவென்று மாடி ஏறினாள். அருமையான நிரவல். கீர்த்தனா கண் மூடி உருகி பாடிக்கொண்டிருந்தாள். எல்லோரும் கிட்டத்தட்ட சன்னத்த நிலையில் இருக்கும்போது இந்த தடங்கள் எல்லோருக்கும் படு எரிச்சலாக இருந்தது. வாசுவுக்கு மிகவும் வெட்கமாக போய்விட்டது. ஏன் சின்ன பெண் என்று வழிந்தார். வசந்தாவிற்கே சற்று சங்கடமாகத்தான் இருந்தது. பரவாயில்ல, நீ கண்டினியூ பண்றியாமா என்று கேட்டார் சுந்தரராஜன். விட்ட இடத்தில் இருந்து இன்னும் 2 சுற்று நிரவல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 2 காலத்திலும் ஸ்வரம் பாடி முடித்தாள். மாலதி, நீங்கள் ஒன்று பாடுங்களேன் என்றாள் பூமா. ஆமாம் பாடுங்கோ என்றார் வாசவம். என்ன பாடுவதுமா என்றாள் மாலதி. உனக்கு இப்போது எது நன்றாக நினைவிருக்கிறதோ அதை பாடேம்மா என்றாள் ரங்கநாயகி. மத்தியமம் வையேன் என்று சொல்லி கனக சைல என்று புன்னாக வராளியில் சியாமா சாஸ்திரி கிருதியை எடுத்தாள். பல்லவி அனுபல்லவி பாடியவளுக்கு சரணத்தில் ஷியாம கிருஷ்ண பரிபாலினி ஜனனி என்று நிறுத்திய பின் மேலே மறந்துவிட்டது. 2 தரம் அவள் முயற்சித்தும் நினைவுக்கு வரவில்லை. சட்டென்று ஆனந்த் காமிதார்த்த பலதாயினி என்று எடுத்து கொடுக்க கடைசி வரியை 2 பேரும் சேர்ந்து பாடி முடிக்க எல்லோரும் கைத்தட்டி மகிழ்ந்தனர். வந்ததில் இருந்து தூங்கிக் கொண்டே இருந்த குழந்தை இந்த சத்தத்தில் விழித்து கொண்டு அழ ஆரம்பித்தது. ரங்கநாயகி அதை தூக்கி சமாதானப்படுத்தினாள். கிளம்பலாமா என்றார் மாலதியின் கணவர். ஆமாம், நாழியாகிவிட்டது என்று சுந்தரராஜனும் சொல்ல எல்லோரும் கிளம்பினர். உள்ளே தான் தயாராக வைத்திருந்த வெற்றிலை பாக்கில் 2 பிளவுஸ் பீஸ் வைத்து மன்னியை விட்டு அந்த தாம்பூலத்தை கொடுக்க சொன்னாள் பூமா. அழகாக எல்லோரும் எல்லோரிடமும் சொல்லி கொண்டு புறப்பட்டனர். ஆனந்த் கீர்த்தனாவிடம் கண்களால் விடை பெற்றான். அவர்கள் புறப்பட்ட பின் 2 கொட்டாவியை வெளியேற்றிய வசந்தா, நான் ஏதாவது செய்யணுமா பூமா என்று கேட்டாள். வேண்டாம் அண்ணி, பாக்யாவை வைத்துக்கொண்டு நான் பார்த்து கொண்டு விடுகிறேன், நீ போய் தூங்கு என்றாள். வேண்டாம் என்று பூமா சொன்னதையும் கேட்காமல் கீர்த்தனா அவளுக்கு ஒத்தாசை செய்ய முன் வந்தாள். கூடத்திற்கு ஏதோ எடுக்க வந்த பூமா வாசு டிவியில் நியூஸ் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தாள். உன் மனதில் ஏதாவது படுகிறதா பூமா என்று கேட்டார். உன் மனதில் தோன்றுவதே தான் எனக்கும் தோன்றுகிறது என்றாள் பூமா. காரில் போகும்போது மாலதி, அந்த வந்தனா என்ன கலர், என்ன அழகு பார்த்தாயா என்றாள். ஆனால் அவள் நடந்து கொண்ட விதத்தை நீ பார்த்தாயா என்று ரங்கநாயகி திருப்பி கேட்டாள். நிஜம்தான், வந்தனாவின் அழகும் கீர்த்தனாவின் சமர்த்தும் இருந்தால் ரொம்ப நன்றாகத்தான் இருக்கும் என்றார் சுந்தரராஜன்.
அழகு கலரிலா இருக்கிறது என்று ஒரே வாக்கியத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னான் காரை ஓட்டிக் கொண்டிருந்த ஆனந்த். கியா பையா பாத் சலாயேன் என்றாள் மாலதி. ஆகா, என் மச்சினனுக்கு வெக்கத்தை பார் என்று கிண்டல் அடித்தார் மாலதியின் கணவர். அதுதான் வழிகிறதே, நீ வேறு ஸ்பெஷலாக கேட்க வேண்டுமாக்கும் என்றார் சுந்தர்ராஜன். என்னப்பா நீங்கள் கூட என்று சிணுங்கினான் ஆனந்த். ஆண் பிள்ளைக்கும் எப்பவாவது வெட்கம் வந்தால் அழகாகத்தான் இருக்கிறது என்றாள் மாலதி. போடி, அவர்கள் அபிப்பிராயம் தெரியாமல் நாம் பேசிக்கொண்டே போகக்கூடாது என்றாள் ரங்கநாயகி அம்மாள். ஏன், என் தம்பிக்கு கொடுக்க கசக்கிறதாக்கும் என்றாள் மாலதி. மறுநாள் காலை வந்தனா, அம்மா, காலேஜில் எல்லோரும் பிக்னிக் போகிறார்கள், நானும் போகிறேன், எனக்கு 5000 ரூபாய் வேணும் என்றாள். எங்கே போகிறீர்கள் என்று கூட கேட்காமல், நீ போகும்போது தருகிறேன் என்றாள் வசந்தா. அப்போது அங்கே வந்த வாசு, வந்தனா இங்க வா என்று கூப்பிட்டார். என்ன டாடி என்று சோஃபாவில் தம் என்று உட்கார்ந்தாள். வந்தனா, நீ எப்போது பதவிசாக நடந்து கொள்ள கற்றுக்கொள்வாய்? என்னாச்சு டாடி? நேற்று நீ நடந்து கொண்டது சரியா என்று கோபமாக கேட்டார். எனக்கு அவர்களை எல்லாம் தெரியாது, அதனால் நேரே மாடிக்கு போனேன், என்ன தப்பு? அதையே கொஞ்சம் பதவிசாக செய்திருக்க கூடாதா என்பதுதான் என் கேள்வி என்றார் வாசு. போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் என்னை ஏதாவது குத்தம் சொல்லிக்கொண்டே இருக்கணும் உங்களுக்கு என்று எழுந்து மாடிக்கு போய்விட்டாள். உடனே வந்து விட்டாள் வசந்தா. இப்போது எதற்கு குழந்தையை அழவிடுகிறீர்கள்? வந்தவர்கள் என்ன மாப்பிள்ளையா இல்லை சம்மந்தியா? அவர்களுக்கெல்லாம் எதற்கு மரியாதை கொடுக்கணும்? யார் நாளைக்கு என்ன ஆவார்கள் என்று யாருக்கு தெரியும் என்றார் வாசு. அப்படியெல்லாம் வேறு ஐடியா இருக்கிறதா? அந்த பையன் ஆள் ஜோராக இருக்கிறான், பணக்காரர்களாகவும் தெரிகிறார்கள். உங்கள் பெரிய பெண்ணை பண்ணிக்க வேண்டாமா? அவளை எங்காவது தள்ளிவிட்ட பிறகு வேண்டுமானால் வந்தனாவிற்கு கேட்கலாம். இப்போ எனக்கு வர்ற கோபத்திற்கு உன்னைத்தான் எங்காவது பிடித்து தள்ளிவிடணும் போல இருக்கு. என்ன பேசுற நீ? உன் சின்ன பெண் நடந்து கொள்வதை அவர்கள் பார்த்த பிறகும் கேட்க கூட உனக்கு வாய் இருக்கா? அவளை கொஞ்சமாவது மாற்றப்பார். அவளும் 3rd இயர் வந்து விட்டாள். கொஞ்சம் கூட நடந்து கொள்ளவே தெரியவில்லை. ஒரு பெண் சிநேகிதியோட கிடையாது. எப்போதும் ஆண் பிள்ளைகள் சிநேகம்தான். அவர்களோடு தான் சுற்றல், இல்லையானால் போன், அதுவும் விட்டால் இன்டர்நெட் சேட்டிங். இதெல்லாம் எதிலே கொண்டு போய்விடும்னு அவளுக்குத்தான் தெரியவில்லை. பெத்த அம்மா உனக்கு தெரிய வேண்டாம்? அவள் மாறலேனா அவளுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். இதை பாருங்கள், நீங்கள் நன்னிலம் வாசுதேவனாகவே இருக்கிறீர்களே தவிர கொஞ்சம் கூட நாகரீகம் என்பதே உங்களிடம் வளரவில்லை என்றாள் வசந்தா. எதடி நாகரீகம்? அரை டிராயர் டைட் பனியன் போட்டுக்கொண்டு கண்டபடி ஆம்பளை பசங்களுடன் ஊர் சுத்துவதா? பின்னாடி வாழ்க்கையில் அவள் சுகப்பட வேணுங்கிற அக்கறையோடு தான் பேசுறையா? தினம் பேப்பர் படிக்கிறவதான நீ? எத்தனை கொலை, எத்தனை கற்பழிப்பு! இத்தனைக்கும் காரணம் இப்படி அரைகுறை ஆடையோட கண்டபடி ஊர் சுத்துறது தான். நீங்கள் அம்மாவும் பெண்ணும் போற வழி சுத்தமா சரியில்லை, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீ தெரியாதவள் இல்லை, தெரியாதது போல் நடிக்கிறாய். பட்டால் தான் தெரிய போகிறது உங்க 2 பேருக்கும் என்றார் வாசு. எப்படி இருக்கணும் என்கிறீர்கள்? உங்கள் பெண் மாதிரி அத்தை பாட்டி வேஷம் போட வேண்டுமா? சி, வாய மூடு. பதவிசாக நம் ட்ரெடிஷன் படி நடந்து கொண்டால் அது உனக்கு கேலியாக இருக்கா? அவள் ரொம்ப நன்னா வருவா, தெரிஞ்சுக்கோ. உங்கள் பெண்ணுக்கு தான் அழகாக இல்லைன்னு காம்ப்ளெக்ஸ், அதனால் அப்படி ட்ரெஸ் பண்ணி கொள்கிறாள். அதென்ன வாய்க்கு வாய் உங்க பெண் உங்க பெண்ணுன்னு சொல்ற? ஏன், அவளை நீ பெறவில்லையா? தவிட்டுக்கு வாங்கினியா? அவளுக்கு காம்ப்ளெக்ஸ் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவள் கருப்பில்லை, மாநிறத்தில் மிக அழகாக சமர்த்தா இருக்கா. கொஞ்சம் சிகப்பா இருக்கிறதுனால மண்டக்கரம் பிடிச்சு அலையறாளே, அவள் மாதிரி இல்லை. உனக்கு அவள் நடத்தையால் கவலை இல்லை என்று நெஞ்சை தொட்டு சொல்லு பார்க்கலாம். அவளை இப்படி ஆக்கியதே நீதான். கண்டிக்க வேண்டிய சமயத்தில் எல்லாம் அசட்டு செல்லம் கொடுத்து குட்டி சுவராக்கி இருக்க. அவள் பிக்னிக் போகணும்னு பணம் கேட்டாளே, எங்க போறா, யாரோடெல்லாம் போறாங்கிற விபரம் எல்லாம் கேட்டியா? கேட்டவுடனே பணத்தை கொடுக்குறேங்கிறையே, உருப்படுற வழியா இது? எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுண்டு அனுப்பக்கூடிய இடமானால் அனுப்பு என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார். வசந்தாவிற்கே வர வர வந்தனாவை பற்றி கவலையாகவே இருந்தது. அந்த பாயிண்டை வாசு பிடித்து விடவே அப்செட் ஆகிவிட்டாள். 1 வாரமாகி இருக்கும் சுந்தரராஜன் வாசுவிற்கு ஃபோன் பண்ணி, நாளை காலையில் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டார். வருகிறேனே, எப்போது வரணும் என்று கேட்ட வாசுவிற்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து விடுங்கள். முதலில் உங்களுக்கு மட்டும் டிஃபன், பிறகு உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் சாப்பாடு என்றார் சுந்தரராஜன் சிரித்து கொண்டே. பூமாவிடம் சொன்னதுமே
ஏதோ பொறி தட்டியது போல் உணர்ந்தாள். அண்ணா, போகும் வழியில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய்விட்டு போ என்றாள். அவர் புறப்படும்போது தான் கட்டி வைத்திருந்த மல்லிகை பூ ஒரு பந்தையும் 6 ஆப்பிளையும் அவர் கையில் கொடுத்து அனுப்பினாள். இவர் அங்கு போனதும் சுந்தரராஜன் பலமாக வரவேற்றார். ரொம்ப டேஸ்டியான ஹெவி டிஃபன் ரங்கநாயகி பரிமாற இருவரும் சாப்பிட்டனர். அப்போதே பேச்சை எடுத்து விட்டார் சுந்தரராஜன். கொஞ்சம் ஸ்வீட்டை வாயில் போட்டுக்கொண்டால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்று விளையாடினார். ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கிறதே, சொல்லுங்கள் என்றார் வாசு அல்வாவை சுவைத்து கொண்டே. நாம் சம்மந்தியாகலாம் என்று எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை. அதை பற்றி உங்கள் வீட்டில் எல்லோரிடமும் பேசும் முன் உங்களோடு பேசிவிடலாம் என்றுதான் கூப்பிட்டார். என்ன இருந்தாலும் உங்கள் பால்ய சிநேகிதர் இல்லையா என்றாள் ரங்கநாயகி. நான் ஓரளவிற்கு இதை யூகித்திருந்தேன். ஆனால் என் பெண்ணிற்கு இவ்வளவு அதிர்ஷ்டமா என்று இப்போது திகைப்பாக இருக்கிறது என்றார் வாசு. எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் முக்கியமாக என் பையனுக்கு இதில் பரம சந்தோஷம். உங்கள் வீட்டில் எல்லோருடனும் முக்கியமாக உங்கள் பெண்ணிடம் கலந்து பேசி எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்றார் சுந்தரராஜன். நீங்கள் கீர்த்தனாவிற்குத்தானே கேட்கிறீர்கள் என்று வாசு கேட்க, அதில் என்ன சந்தேகம் என்றார் சுந்தரராஜன். இல்லை, கீர்த்தனாவை சின்னவளோடு கம்பேர் பண்ணி அவள் கருப்பு என்றெல்லாம் என்று இழுத்தார் வாசு. சட்டென்று குறுக்கிட்ட ஆனந்த், சாரிப்பா, பெரியவர்கள் பேசும்போது நான் குறுக்கிடுவதற்கு மன்னித்து விடுங்கள். அங்கிள், கீர்த்தனா கருப்பு என்பதையே நான் ஒத்துக்கொள்ளவில்லை. அவளை எனக்கு ரொம்ப பிடித்து போய்தான் அப்பா அம்மாவிடம் சொன்னேன். அவளுக்கு என்னை பிடித்திருந்தால், உங்களுக்கும் இஷ்டம் இருந்தால் அவளை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள். அப்படி நிச்சயமான பிறகு 2 வீட்டிலும் யாரும் அவளை நிறம் மட்டம் என்று சொல்வதை கூட நான் விரும்ப மாட்டேன். நான் கிளம்புகிறேன். காலேஜிற்கு லேட்டாகிவிட்டது என்று புறப்பட்டான் ஆனந்த். டிஃபன் சாப்பிட்டாச்சா என்று வாசு கேட்டதும் ஆச்சு என்று சொல்லிவிட்டு கிளம்பியவன் அம்மாவிடம் ஏதோ சொல்லிவிட்டு போனான். என்ன சொல்கிறான் ஆனந்த் என்று கேட்டார் சுந்தரராஜன். அங்கிளிடம் சொல்லி 1 முறைக்கு 2 முறையாக கீர்த்தனாவிடம் அவனை பிடித்திருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு மேலே ப்ரொசீட் பண்ண சொல்கிறான் என்றாள் ரங்கநாயகி. சம்பந்தம் நிச்சயமாக நடக்கும். இங்க வாங்கோ, உட்கார்ந்து எங்களை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் சுந்தரராஜன். எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது மாமி, மேடம். மொத்தத்தில் எங்கள் கீர்த்தனா ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்று தடுமாறினார் வாசு. இதோ பாருங்கள், நானும் பூமாவை போல் உங்களுக்கு ஒரு தங்கை என்று நினைத்து கொண்டு ரங்கநாயகி வா போ என்று கூப்பிடுங்கள். திரும்ப நீங்கள் 2 பேரும் வா சுந்தரம், வா வாசு என்று கூப்பிட்டு பேசிக்கொள்ளுங்கள் என்றாள் ரங்கநாயகி. எங்களுக்கு திருப்பராய்த்துறை சொந்த ஊர். என் அண்ணா ஒருவர் அங்கே இருக்கிறார். இவளுக்கு திருக்கருகாவூர். இவளுக்கு ஒரு அக்கா, ஒரு தங்கை. எல்லோரும் மும்பையில் இருக்கிறார்கள். எங்களுக்கு ஊரில் கொஞ்சம் நிலமும் இந்த வீட்டை தவிர மாம்பலத்தில் 2 பிளாட்டும் இருக்கிறது. இப்போது ஊட்டியில் ஆனந்திற்காக ஒரு கிளினிக் கட்டி கொண்டிருக்கிறோம். வாரம் முழுவதும் இங்கே ஒரு கார்ப்பரேட் ஆஸ்பத்திரியிலும் சனி ஞாயிறுகளில் ஊட்டியிலுமாக பிராக்டிஸ் செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் ஆனந்த். இவ்வளவுதான் எங்களை பற்றிய விவரம் என்றார் சுந்தரம். பாத்தியா, சொல்ல மறந்துவிட்டேனே, எனக்கு ஒரே பெண் மாலதி. அவள் புக்ககத்து பேர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள். மாப்பிள்ளை IITயில் லெக்சரர். அவர்கள் யாராலேயும் ஒரு பிரச்சனையும் கிடையாது என்று சுந்தரம் தொடர்ந்து சொல்லி முடித்தார். இதெல்லாம் சரி, எனக்கும் சொல்ல சில விஷயங்கள் இருக்கு, சொல்லலாமா என்று கேட்டார் வாசு. கீர்த்தனாவிற்கு 22 வயதுதான் ஆகிறது. அதற்குள் கல்யாணம் பண்ணணுமா என்ற மனதில் ஒரு கேள்வி. அவளுக்கு MA மியூசிக் பண்ணணும், சங்கீதத்தில் முன்னுக்கு வரணும் என்றெல்லாம் குறிக்கோள் இருக்கிறது. அதுதான் யோசிக்கிறேன் என்றார் வாசு. ஓ, இதுதானா? இத பார் வாசு, நாங்கள் யாரும் ஒரு நாளும் சங்கீதத்தில் அவளுடைய முன்னேற்றத்திற்கு குறுக்கே நிற்க மாட்டோம். நிச்சயமாக அவளுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருப்போம். MAவில் சேர்ந்தால் அபிராமபுரத்தில் இருந்து இல்லாமல் ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருந்து போகப் போகிறாள். அவ்வளவுதானே ரங்கநாயகி என்று மனைவியை பார்த்து கேட்டார். அவ்வளவுதான். இன்னொன்னு சொன்னீங்களே, வயதாகவில்லையே என்று. ஆனந்திற்கும் என்ன வயதென்று நினைக்கிறீர்கள்? 26 தான் ஆகிறது. அவனுக்கு இந்த வருட கடைசிக்குள் திருமணம் ஆகாவிட்டால் 6 வருடம் கழித்துத்தான் ஆகுமாம். அதனால் தான் 6 மாதமாகவே அவனை கேட்டு கொண்டிருக்கிறோம். இதுவரை பிடி கொடுக்காமல் இருந்த அவனுக்கு உங்கள் கீர்த்தனாவை அகாடமி போட்டிகளில் பார்த்ததில் இருந்தே ரொம்ப பிடித்துவிட்டது. அதற்காக அழகாக மனதை திறந்து சொல்லியும் விட்டான். இனிமேல் நீங்கள் தான் சொல்ல வேண்டும்.
என்று ரங்கநாயகி சொன்னாள். சரி, நான் கிளம்புகிறேன். காலையிலேயே என்னை காணோமே என்று வசந்தா கவலைப்பட்டு கொண்டிருப்பாள் என்று வாசு கிளம்பவும், இந்தாங்கோ அண்ணா, இதை வசந்தாவிடம் கொடுங்கோ என்று ஒரு டப்பாவில் கேரட் அல்வாவை போட்டு கொடுத்தாள். அப்புறம் இதில் நீ திரட்டுப்பால் கொண்டு வரணுமாக்கும் என்றார் சுந்தரம். இதில் திரட்டுப்பால் கொண்டு வந்தால் மட்டும் நாங்கள் ஒத்துக்கொண்டு விடுவோமா என்ன? நான் பிள்ளைக்கு அம்மா, பெரிய லிஸ்டே வைத்திருக்கிறேனாக்கும் என்றாள் ரங்கநாயகி சிரித்தபடியே. ஓ, அதெல்லாம் வசந்தாவை அனுப்புகிறேன், கேட்டுக்கொள்வாள் என்றார் வாசு. ஹே, அவள் ஜோக் அடிக்கிறாள், நீ வேற சீரியஸாக எடுத்துக்கொண்டு என்றார் சுந்தரம். வீட்டிற்கு வந்த வாசு பூமாவைத்தான் முதலில் பார்த்தார். நமக்கு தோணினது நிஜம் பூமா என்றார். நிஜமாகவா அண்ணா சொல்ற? பெருமாள் அவளை நன்றாக வைப்பார் அண்ணா என்றாள் கண்கள் பனிக்க. வசந்தா, வசந்தா என்று உற்சாகமாக குரல் எடுத்து கூப்பிட்டார் வாசு. மெதுவாக கீழே இறங்கி வந்தாள் வசந்தா. எதுக்கு இப்படி சத்தமா கூப்பிடுறீங்க? ஏதாவது லாட்டரியில பிரைஸ் விழுந்துடுத்தா என்று கேட்டாள். அதற்கும் மேல அன்னைக்கு வந்தாளே என் சிநேகிதன் குடும்பத்துடன், அவ வீட்டுல கீர்த்தனாவை அவங்க பிள்ளை டாக்டர் ஆனந்திற்கு கேட்கறாங்க. வேற என்ன வேணும் சொல்லு என்றார் வாசு. பரவாயில்லையே, பார்க்க முன்ன பின்ன இருந்தாலும் அதிர்ஷ்டம் நன்னா இருக்கு போல இருக்கே. இது பார், இந்த மாதிரி பேச்சு பேசாத. அவளுக்கு என்ன குறைச்சல்? அவ சமத்துக்கு அவளுக்கு பெருமாள் சகல சம்பத்துகளையும் அளிப்பார், தெரிஞ்சுக்கோ. பூமா, அவர்கள் பிள்ளைக்கு ஊட்டியில ஹாஸ்பிட்டல் கட்டுகிறார்கள். அது மட்டுமில்லை, ராஜா அண்ணாமலைபுரம் வீடு தவிர இன்னும் 2 பிளாட்ஸ் வேற இருக்காம் மாம்பலத்துல. இப்போ கீர்த்தனாவின் சம்மதம் தான் தெரிவிக்கணும் என்றார். சம்மதிக்காம இதை விட நல்லதா வேறு சம்பந்தம் கிடைக்குமா என்ன அவளுக்கு? அது சரி, நீங்க சரியாக தெரிஞ்சுண்டுதான் வந்தீங்களா? அவ கீர்த்தனாவைத்தான் பண்ணிக்கிறேங்கிறாளா இல்ல? அவள் முடிக்கு முன் வாசுவிற்கு பிரமாதமாக கோபம் வந்துவிட்டது. சி, வாய் மூடு, நீயும் ஒரு அம்மாவா என்று சத்தம் போட்டுவிட்டு மாடி ஏறிவிட்டார். சாயங்காலம் கீர்த்தனாவையும் பூமாவையும் கூட்டிக் கொண்டு பீச்சுக்கு போனார் வாசு. ரொம்ப கூட்டமில்லாத இடத்தில் உட்கார்ந்தார்கள் மூவரும். கீர்த்தனா, அத்தை விபரம் சொன்னாளா என்று கேட்டார். என்ன விபரம் அப்பா? அத்தை ஒன்றும் சொல்லலையே என்றாள். டாக்டர் ஆனந்திற்கு உன்னை கல்யாணம் பண்ணி தர சொல்லி அவர் அப்பா என்னை இன்னைக்கு கேட்டாருமா என்றார் வாசு. அங்கு அலைகள் வீசிக்கொண்டிருந்த கடல் இவளுக்கு திடீரென்று ரொம்ப மனோகரமாக தெரிந்தது. வானத்தின் வண்ணமோ இதைவிட ரம்யமாக அவள் கண்களுக்கு தெரிந்ததே இல்லை. குப்பென்று ரத்தம் தலைக்கேறியது போல் உணர்ந்தாள். என்னம்மா கீர்த்தனா, நீ ஒன்றும் சொல்லல? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா யாரும் உன்னை கம்பல் பண்ண போறதில்ல. நீ மனசு பூர்த்தியான உன் அபிப்பிராயத்தை சொல்லலாம். இப்போது இல்லைனாலும் அப்புறமா அத்தை கிட்ட உன் எண்ணத்தை சொல்லு என்றார் வாசு. எனக்கு இஷ்டமானு சொல்றதுக்கு முன்னால டாக்டர் ஆனந்திடம் கொஞ்சம் பேசணும்பா என்றாள் கீர்த்தனா. அதுக்கு என்னம்மா, ஏற்பாடு செஞ்சுடுற என்றவர் அவர்கள் சொன்ன அத்தனை விஷயங்களையும் ஒன்று விடாமல் பூமாவிடமும் கீர்த்தனாவிடமும் விபரமாக சொன்னார். எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் இல்லையா அண்ணா என்று கேட்டாள் பூமா. அதில் என்னம்மா சந்தேகம்? கீர்த்தனா, உனக்கு ஆனந்திடம் என்ன கேட்கணுமோ கேளுமா. நான் ஒரு சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்கிறேன். வேண்டிய நேரம் எடுத்துண்டு பதில் சொல்லம்மா என்றார். இருட்டி விட்டதால் மூவரும் வீடு திரும்பினார்கள். கங்க்ராட்ஸ் கீர்த்தனா, பெரிய லக்கி பிரைஸ் அடிச்சிருக்கியாமே என்றாள் மாலை வீடு திரும்பிய வந்தனா. அடுத்த வருஷம் உனக்கும் அதே போல ஒரு பிரைஸ் அடிக்காமலா போகிறது என்றார் வாசு. ஐயய்ய, எனக்கு இந்த மாதிரி அடிமை வாழ்க்கை எல்லாம் வேண்டியதில்லை, என் அபிப்பிராயமே வேற என்று சொல்லிவிட்டாள். மறுநாள் வசந்தா இல்லாத ஒரு நேரத்தில் சுந்தரராஜனுக்கு ஃபோன் செய்து கீர்த்தனாவின் கோரிக்கையை சொன்னார். அதுக்கென்ன, நான் ஆனந்திடம் சொல்றேன், அவங்க 2 பேருமா ஃபிக்ஸ் செஞ்சுக்கட்டும் என்றார் சுந்தரம். அன்றைக்கே சாயந்திரமே ஆனந்திடம் இருந்த ஃபோன். நாளை காலையில நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன், 2 பேரும் காந்தி மண்டபம் வரை போய் வரலாமா என்றான். அப்பாவை கேட்டுட்டு சொல்றனே என்றாள் கீர்த்தனா. நானே அங்கிள் சொல்லித்தான் ஃபோன் பண்றேன், நான் காலையில 9 மணிக்கு வரேன் என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டான். என்னம்மா, காலையில ஆனந்த் வராராமா என்று கேட்டார் வாசு சிரித்து கொண்டே. போங்கப்பா என்று சொல்லிவிட்டு நடையில் ஒரு துள்ளலுடன் தோட்டத்திற்கு போகும் இந்த கீர்த்தனா இவருக்கு புதுசு. மத்தியானம் வீட்டுக்கு வந்த வசந்தா, அந்த பையனுடன் கீர்த்தனா நாளைக்கு வெளியே போகிறாளாமே, இதெல்லாம் சரியே கிடையாது, நான் ஒத்துக்க மாட்டேன் என்றாள். என்னது, நீ ஒத்துக்க மாட்டியா? ஆமா, உனக்கு அவள் வெளியே போக போறது எப்படி தெரியும்
ஏன் நீங்க நான் இல்லாத போது ஃபோன் பண்ணா எனக்கு தெரியாம போயிடுமா என்ன என்றாள் வசந்தா கெத்தாக. தெரிஞ்சாதான் என்ன, இப்போது பேசுறது போல ஏதாவது உளறுவ. அதனால் பயமா? எதுக்கு கேட்டேன்னா, வீட்டு விஷயம் தெரிஞ்சுக்க கூட உனக்கு ஆர்வம் இருக்கேன்னு தான் உன் சின்ன பொண்ணு சொல்லி இருப்பாள் என்றவர் தொடர்ந்து. என்ன சொன்ன? கீர்த்தனா ஆனந்துடன் வெளியே போகக்கூடாது, சரி இல்லைன்னா வந்தனா ஒரு தரமாவது ஒரு பெண்ணுடன் சிநேகமாகவாவது இருந்திருக்காளா? கல்யாணம் நிச்சயமாக போறது ஒருவர் பத்தி ஒருவர் புரிஞ்சுக்க ஆனந்த் என்னிடம் கேட்டுண்டுதான் அவளை அழைச்சுண்டு போறான். என்ன தப்ப கண்டுட்ட இதுல? வாயை திறக்காம போ, வேலையை பாரு. உன் சின்ன பெண்ணையும் கொஞ்சம் மாற சொல்லு, அவளுக்கும் நல்ல வரன் அமையும் என்றார். அவளுக்கு எதுக்கு இந்த மாதிரி வரன் எல்லாம்? அவளை கொத்திண்டு போக கியூவில் நிற்பார்கள் என்ற முகத்தை ஒரு திருப்பி திருப்பி விட்டு போய்விட்டாள் வசந்தா. மறுநாள் காலையில் வழக்கத்தை விட சீக்கிரமாக விழிப்பு வந்துவிட்டது கீர்த்தனாவிற்கு. தோட்டத்தில் இருந்து பூக்களை பறித்து தொடுத்தாள். சீக்கிரம் குளித்து தயாராகிவிட்டாள். டிஃபன் சாப்பிட்டு விட்டு வெளியே போக தயாராக வந்தவளை ஏற இறங்க பார்த்தாள் பூமா. என்னத்த சரியா ட்ரெஸ் பண்ணிக்கலையா என்று கேட்டாள் கீர்த்தனா. இல்லடி கண்ணு, ரொம்ப கரெக்டா இருக்கு என்றாள் பூமா. லைட் மஜந்தா கலரில் கருப்பு எம்ப்ராய்டரி போட்ட சல்வார் கமீஸ், கருப்பு மணிகள் வைத்து தைக்கப்பட்ட துப்பட்டா, நெற்றியில் சிறிய கருப்பு திலகம், கழுத்தில் மெல்லிய சங்கிலி, அதில் கருப்பு மணிகளால் பதக்கம், கையில் நிறைய கண்ணாடி வளையல்கள், தலையை தளர வாரி லூஸாக அதே கலர் ரப்பர் பேண்ட், தலையில் மல்லிகைப்பூ. மருமகள் அழகுதான் என்று நினைத்து கொண்டாள் பூமா. கரெக்டாக 9 மணிக்கு ஆனந்தின் கார் வாசலில் நின்று விட்டது. வாசலுக்கு வந்தார் வாசு. கீர்த்தனா தயாரா இருக்கா, நீங்க உள்ள வாங்கோ என்று அழைத்தார். இல்ல மாமா, எனக்கு ஆஸ்பத்திரிக்கு லேட் ஆயிடும் என்று சொல்லிக்கொண்டே காரிலிருந்து இறங்கி நின்றான். அட என்ன ஆச்சரியம்! அவனும் லெமன் கலரில் டி-ஷர்ட் கருப்பு பேண்டில் இருந்தான். கண்களில் ரேபான், தூக்கி வாரப்பட்ட அடர்த்தியான கிராப் டி-ஷர்ட் கைகளுக்கு பிடிப்பாக இருந்ததால் கைகளின் முறுக்கேறிய தசைகளை எடுப்பாக காட்டியது. மாடியில் இருந்து வந்தனாவும் பார்த்து கொண்டிருந்தாள். கீர்த்தனாவை கல்யாணம் பண்ணி கொள்ள இப்படி ஒரு ராஜகுமாரனா? அவளுக்கு எரிந்தது. ஆனால் இவனை பார்த்தால் சரியான அம்மா கோண்டுவாக இருப்பான் போலிருக்கிறது. எனக்கு வருபவன் இவனை விட அழகனாக இருப்பான். கூடவே தன் அழகிற்கு முன் அவன் அடிமையாக கிடப்பான் என்ற எண்ணம் அவள் முகத்தில் பொன் சிரிப்பை வரவழைத்தது. அவள் மேலே இருந்து பார்த்து கொண்டே இருந்தாள். கீர்த்தனாவிற்காக முன்பக்க கதவை திறந்து விட்டான் ஆனந்த். அவன் கையின் திண்மை மிகவும் ஆண்மை நிரம்பியதாகத்தான் இருக்கிறது என்று நினைத்து கொண்டாள். கோல்டு கலர் ரிஸ்ட் வாட்சும் ஒரு பெரிய நீலக்கல் மோதிரமும் அணிந்திருந்த அந்த கையை எந்த பெண்ணாலும் மறக்க முடியாது. பின் சீட்டில் ஏற வந்த கீர்த்தனாவை முன்னாலேயே வந்து விடலாமே, பின்னாலே கொஞ்சம் சாமான் எல்லாம் இருக்கு, அப்பாவோட நண்பர் வீட்டுக்கு போக வேண்டியது என்று சொல்லி அவன் முன் கதவை திறக்கவும் கீர்த்தனா முன் சீட்டிலேயே ஏறிக்கொண்டாள். பின் இருவரும் அப்பாவிடமும் அத்தையிடமும் சொல்லிக்கொண்டு புறப்பட்டனர். சற்று நேரம் இருவரும் ஒன்றுமே பேசவில்லை. பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்த எக்ஸைட்மெண்ட், மேலே கொஞ்சம் கை பட்டுவிட்ட பரவசம் என்று சுதாரித்து கொள்ள நேரம் தேவைப்பட்டது. கொஞ்ச தூரம் போனதும் ஆனந்த் அவளை சற்று திரும்பி பார்த்தான். லேசான பொன் முறுவலுடன் யூ ஆர் லுக்கிங் கிரேட் என்றான். முகம் சிவந்து போன கீர்த்தனா அங்க மட்டும் என்னவாம் என்றாள். கீர்த்தனா, நான் சொன்னது போல சொல்லலாமே என்று வம்புக்கு இழுத்தான் ஆனந்த். இவள் காலேஜில் எத்தனையோ ஆண்களுடன் பேசி இருக்கிறாள். ஆனால் இதை போல் கூச்சமாக உணர்ந்ததில்லை. நேராக காந்தி பவன் சென்று ரொம்ப கூட்டமில்லாத பசுமையான ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தார்கள். சொல்லு கீர்த்தனா என்றான் ஆனந்த். என்ன சொல்லணும் என்று பொன் சிரிப்புடன் திருப்பி கேட்டாள். என்னை உனக்கு மனசு பூர்த்தியா பிடிச்சிருக்கான்னு எனக்கு முதல்ல தெரியணும் என்றான். அதுல என்ன சந்தேகம்? அது மாதிரி சந்தேகம் எனக்கு வேணுமானால் வரலாம் என்றாள். ஏன், சந்தேகப்படுறதுக்கு கூட ஒரு தகுதி வேணுமா என்ன? இல்லை இல்லை, தகுதி இல்லாமல் இருக்கிறது தான் சந்தேகம் என்றாள் கீர்த்தனா. ஏன் இந்த மாதிரி பேசுற கீர்த்தனா? இல்ல, சின்னவளா இருந்ததில் இருந்தே நான் அழகில்லைன்னு எல்லோரும் சொல்லி சொல்லி அந்த எண்ணமே என் மனசுல ஆழ பதிஞ்சிடுச்சு. எனக்கு கல்யாணம் போன்ற விஷயங்களில் எல்லாம் துளி கூட கவனம் போனதில்லை. சன்னியாசினி ஆயிடலாம்னு நினைச்சுண்டிருந்தியா என்றான் சிரித்து கொண்டே. சங்கீதத்தில் கச்சேரி, ரிசர்ச், டீச்சிங்னு போற உத்தேசத்தில் தான் இருந்தேன். இன்றென்னவோ என்றான் ஆனந்த்.
கொஞ்ச நேரம் மௌனத்திற்கு பின் அவனே தொடர்ந்தான். இத பார் கீர்த்தனா, நானும் ஆதியில இருந்து கோ எஜுகேஷன் சிஸ்டத்துல படிச்சவன் தான். இப்போ மெடிக்கல் காலேஜிலோ கேட்கவே வேண்டாம். அம்மா 6 மாசமா தொண துண்டே தான் இருக்கா. காலேஜில் எத்தனையோ பெண்களோட பழக வேண்டியிருக்கு. ஆனா என் மனசை கவர்ந்த ஒரே பெண் நீதான். சினிமா பாணியில் சொல்லணும்னா நான் உயிருக்கு உயிராய் காதலிக்கும் பெண் நீ ஒருத்திதான். எனக்கு உன்னை அவ்வளவு பிடிச்சிருக்கும் போது நீ என்னவோ சன்னியாசினி மாதிரி பேசுற. உன் அழக பத்தி தாழ்வு மனப்பான்மையை உன்னிடத்தில் வளர்த்து விட்டிருக்காங்க உங்க வீட்ல. அது அவங்க செஞ்ச பெரிய தவறு. என்னை பொறுத்தவரையில் அழகுங்கிறது நிச்சயமா கலரில் இல்லை. அது ஒருவர் பழகும் தன்மையிலேயும் அவர்களின் குண விசேஷத்திலேயும் தான் இருக்கு. அந்த அழகு உன்கிட்ட பூர்ணமா இருக்குன்னு தான் நிச்சயமா நம்புறேன். அதனால தான் சொல்றேன். உன்னோட தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறி. எனக்கு உன்னை பரிபூரணமா பிடிச்சிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல. என் வீட்டில் எல்லோருக்குமே உன்னை மிகவும் பிடிச்சிருக்கு. என் மனதில் இருப்பதை கொட்டிட்டேன். இப்ப நீ சொல்லு. உனக்கு என்னை பற்றி என்ன தோன்றுகிறது? உன் அப்பாவும் என் அப்பாவும் பேசி பிரயோஜனமில்லை. வாழப் போறது நாம 2 பேரும் தான். நவ் தி பால் இஸ் இன் யுவர் கோர்ட் என்று சொல்லி முடித்தான். அவனையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த கீர்த்தனா, உங்களுக்கு என் சங்கீதம் பிடிச்சிருக்கிறது தெரிகிறது என்றாள். இத பார், பாட்டு பிடிச்சிருக்குன்னு பெரிய பெரிய பாடகிகளையா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உன்னை எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அவ்வளவு உன் பாட்டும் பிடிச்சிருக்கு. உன்னை பெரிய பாடகியாக்குவதும் என் லட்சியம்தான் என்றான். அவள் ஒன்றும் பேசவே இல்லை. சொல்லு கீர்த்தனா, உனக்கு என்னை பிடித்திருக்கிறதா? இல்லை நான் உன்னை தொந்தரவு செய்கிறேனா? இல்லை கொஞ்ச நாள் போகட்டுமா? எதுவானாலும் தயங்காமல் சொல்லு என்றான். கீர்த்தனா பேசாமல் இருந்தாள். ஆனந்திற்கு ஏமாற்றமாக இருந்தது. அவள் ஏதோ மணலில் கிறுக்கிக் கொண்டிருந்தாள். அதையும் பார்த்து ஆனந்த் முகத்தையும் பார்த்தாள். தானும் கீழே பார்த்த ஆனந்த் குதூகலத்தின் உச்சிக்கே போய்விட்டான். ஆம், அவள் மணலில் மிஸ்ஸஸ் கீர்த்தனா ஆனந்த் என்று எழுதியிருந்தாள். எழுதிய கைகளை பிடித்து இழுத்து தன் இதழ் பதித்தான். தன்னை மறந்திருந்த கீர்த்தனாவின் கைகளில் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து கை நிறைய மில்க் சாக்லேட்களை எடுத்து கொடுத்தான். அவள் ஒன்றை உடைத்து இரண்டாக்கி அவனுக்கு ஒரு பாதியை கொடுத்தாள். ஏய், இப்படி கையால் உடைத்துத்தான் தருவாயா என்றான் ஆனந்த். சீ என்றாள் கீர்த்தனா. இருவருமாக புறப்பட்டனர். நான் வேணுமானால் அப்பாவை என்னை வந்து பிக்கப் செஞ்சுக்க சொல்லட்டுமா என்று கேட்டாள் கீர்த்தனா. டோன்ட் பி சில்லி. உன்னை வீட்டில் விட்டுவிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தயாராக இரு. நான் வந்து உன்னை அழைத்து போய் இந்த மறக்க முடியாத நாளை கொண்டாட போறேன். சரியா டார்லிங் என்று கேட்க வெட்கத்துடன் தலையசைத்தாள் கீர்த்தனா. வீட்டுக்கு வந்ததும் அப்பா என்னம்மா எல்லாம் ஓகேயா என்று கேட்க அத்தையும் அதையே கேட்க ஆமாப்பா என்றாள் கீர்த்தனா வெட்கத்துடன். சரிம்மா, நான் மேல நடக்க வேண்டியதை பார்க்கிறேன் என்றார் அப்பா. புன் சிரிப்புடன் தலையை ஆட்டிவிட்டு உள்ளே ஓடிவிட்டாள் கீர்த்தனா. வசந்தா கீர்த்தனாவை ஏற இறங்க பார்த்தாள். என்ன 2 பேரும் பேசி வச்சுண்டு ஒரே கலரா ட்ரெஸ் போட்டுண்டு போனேளா? முன் சீட்டில உட்கார்ந்து ஊரை சுத்தினியாமே. பார்த்து அடக்கி வாசி, ரொம்ப ஆடாத என்றாள். அன்று முழுவதும் சாப்பிடக்கூட செய்யாமல் தன் அறையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த கீர்த்தனா ஒரு முடிவுக்கு வந்தவளாக ஆனந்திற்கு போன் செய்தாள். என்ன டார்லிங், நாளைக்கு வரைக்கும் பொறுமை இல்லையா? இன்னைக்கு சாயந்தரம் வரட்டுமா என்று மகிழ்ச்சி பொங்க கேட்டான். இது நீ எனக்கு பண்ணும் முதல் போன், அதற்கும் ட்ரீட் உண்டு என்றான். இல்ல, இது வேற விஷயம், நாளைக்கு என்று இழுத்தாள் கீர்த்தனா. எதுவானாலும் சொல்லு என்றான் ஆனந்த். இல்ல, நீங்க எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க நினைச்சால் வாங்கி உங்க அம்மா கிட்ட கொடுத்துடுங்க. நான் என் அப்பாவை போய் கலெக்ட் பண்ணிக்க சொல்றேன் என்றாள். ஆனந்த் பெரிதாக சிரித்தான். இப்போ அவர்களுக்கெல்லாமா இது ஸ்பெஷல் டே? உனக்கும் எனக்கும் தானடி கண்ணே. நாளைக்கு நான் வருவேன், நாம் வெளியே போறோம் என்று சொல்லி போனை வைத்து விட்டான். மறுநாள் காலையிலேயே அத்தையிடம் அம்மா சொன்னதையெல்லாம் ஒரு பாட்டம் கொட்டி தீர்த்தாள். அப்பாவிடம் சொன்னால் அம்மாவை திட்டுவார், அம்மாவிற்கு இன்னும் எரிச்சல் வரும் என்றுதான் அத்தையிடம் சொன்னாள். இதை சீரியஸா எடுத்துக்காத. உன் அம்மா சமாச்சாரம் தெரியாதா? ஆனால் சாயங்காலம் அந்த பையனுடன் அவசியம் போய் வா. ஆசையாக கூப்பிடும்போது அதை அலட்சியப்படுத்த கூடாது என்றாள் பூமா. சாயந்தரம் ஆனந்த் வந்ததும் அவன் இயல்பாக முன் சீட்டின் கதவை திறக்க கீர்த்தனாவும் சென்று உட்கார்ந்தாள். என்ன ஆச்சு கீர்த்தனா என்று கேட்டான் ஆனந்த். என்னதான் நன்றாக ட்ரெஸ் செய்து கொண்டாலும் முகம் காட்டி கொடுத்து விட்டது போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டாள் கீர்த்தனா. சொல்லு கீர்த்தனா, உன் அம்மாவா என்று கேட்டான்.
சடக்கென்று எப்படி கண்டுபிடிச்சீங்க என்று கேட்டுவிட்டாள். அம்மாவை விட்டு கொடுத்து பேசக்கூடாது என்று உடனே தோன்றியது. நாக்கை கடித்து கொண்டாள். உன் அப்பா அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும், அதனால தான் கேட்டேன் என்றான். நேரே கேஎஸ்ஐசி போனார்கள். முன்பொரு காலத்தில் அவள் ஆசைப்பட்டாளே, அந்த வாடாமல்லி கலர் மைசூர் சில்க் புடவையை எடுத்தான். பேக் பண்ண சொன்னான். இவன் என்ன என் உள்ளத்து ஆசைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு தீர்க்க வந்த மாய கண்ணனா என்று தோன்றியது கீர்த்தனாவிற்கு. திகைப்பாக கூட இருந்தது. அங்கிருந்து கிளம்பி விநாயகர் கோயிலுக்கு போனார்கள். பிறகு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போனார்கள். நீ சொல்லு, நீயே சொல்லு என்று கடைசியில் இருவருமாக பாசந்தி, சப்பாத்தி, பிறகு ஐஸ்கிரீம் என்று சாப்பிட்டார்கள். சிறிது நேரம் கழித்து அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கிவிட்டான். முகம் நிறைந்த மலர்ச்சியும் தலை நிறைய மல்லிகை பூவும் புடவை பாக்ஸுமாக வந்து இறங்கிய கீர்த்தனாவை பார்த்ததும் வாசுதேவனுக்கும் பூமாவிற்கும் பரம சந்தோஷமாக இருந்தது. ஒரு 5 நிமிடங்கள் பேசிக்கொண்டிருந்து விட்டு ஆனந்த் புறப்பட்டான். ஏதாவது சாப்பிடும்படி சொன்னாள் பூமா. மரியாதையுடன் அதை மறுத்துவிட்டு கிளம்பிவிட்டான். அத்தை, நான் சாப்பிட்டு விட்டேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்றாள் கீர்த்தனா. இப்படி சொல்லாம சாப்பிட்டுட்டு வந்தா வீட்டுல உனக்காக வச்சிருக்கிறத என்ன செய்யறது என்று கடுகடுத்தாள் வசந்தா. இத்தனை நாளா வந்தனா இப்படி பண்ணின போதெல்லாம் என்ன பண்ணியோ அதை செய் என்று பட்டென்று சொல்லிவிட்டு ரூமிற்குள் போய்விட்டாள் கீர்த்தனா. இத பார், நீ அவளை அனாவசியமா எரிச்சல் படுத்தி பேச வைக்கிற. சாது மிரள ஆரம்பிச்சாச்சு, இனிமே காடு கொள்ளாது என்றார் வாசு. சுந்தரராஜனை போனில் கூப்பிட்டு வசந்தாவுடன் என்றைக்கு வரணும் என்று கேட்டார் வாசு. நாளைக்கே நாள் நன்றாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லிவிட்டார் சுந்தர். சரி என்று வசந்தாவிடம் விஷயத்தை சொன்னார். வேணும்னா ஷியாமாவை மேல் விபரம் பேச கூப்பிட்டு போகலாமா என்று கேட்ட வசந்தாவிடம், நீ முதல்ல ஆனந்த் அம்மாவோட பேசு, அப்புறமா பார்க்கலாம் என்றார் வாசு. பூ பழங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு கிளம்பினார்கள். அவர்கள் வீட்டையெல்லாம் பார்த்து பிரமித்த வசந்தா அவர்கள் பேச பேச ஆச்சரியத்தின் எல்லைக்கே போய்விட்டாள். இவளை அவர்கள் பேசவே விடவில்லை. கல்யாணத்தை நன்றாக நடத்த சொன்ன சுந்தரமும் ரங்கநாயகியும் பாதி செலவை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் முன் வந்தனர். அவர்களே கீர்த்தனாவிற்கு நிறைய நகைகள் போடுவதாகவும் சொன்னார்கள். உங்களுக்கு இஷ்டமானதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டனர். நிச்சயதார்த்தம் என்று ஒன்று தனியே செய்ய வேண்டிய அவசியமில்லை, சீக்கிரம் முகூர்த்தம் பார்த்து விடலாம் என்றனர். நம் இரு குடும்பங்களும் சம்பந்திகள் இல்லை, நாம் அண்ணன் தங்கை குடும்பங்கள்தான். அடுத்த வருடம் MAவிற்கும் கீர்த்தனா சேரட்டும் என்றனர். காரில் திரும்பி வரும்போது வாசு கேட்டார், சந்தோஷம்தானே என்று. சந்தோஷம்தான், ஆனா இதெல்லாம் வந்தனாவுக்கு நடந்தா ஆச்சரியமா இருக்காது என்றாள். சட்டென்று காரை ஒதுக்கி நிறுத்தின வாசு அவளை திரும்பி கோபமாக பார்த்தார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.